இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் பொழுது அங்க 2 கலர்கள், இந்த சைடு ஒருத்தன் அந்த சைடு ஒருத்தன் அறையப்பட்டிருக்காங்க. ஒருத்தன் சொல்றத பாருங்க, நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்துக்கொள், என்னையும் ரட்சித்து விடு அப்படின்னு சொல்லுகிறான். இன்னொருத்தன் சொல்லுகிறான், அவர் சிலுவையில அறிந்து கொண்டு இருக்கும் பொழுது, அறையப்பட்டிருக்கும் பொழுது யாராவது சொல்லுவாங்களா இவர் ஒரு ராஜா அப்படின்னு. அல்லேலூயா. ஆனா அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். ஆண்டவரே, நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் வேண்டும். அல்லேலூயா. அதாவது நீங்க ராஜாவா வருவீங்க, எனக்கு தெரியும், நான் ஒரு சின்ன பையன், என்னை நினைச்சுக்கோங்க, என்னை நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த இடத்துலயும் இயேசு கிறிஸ்துவை தேவனாக, அவர் ராஜாவாக அவரை விசுவாசித்து அங்க பாக்குறான். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து அதனால அவனுக்கு நீ இன்னைக்கு என்னோட பாரதேசி இருப்பா என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆனா இவன் பாருங்க, கிறிஸ்துவானால் நீ கிறிஸ்துவா இருந்தா உன்னை ரட்சித்துக்கொள், என்னை ரட்சித்துக்கொள் என்று ஒரு அடையாளமாக, ஒரு சொல்ல போனா ஒரு கிண்டலாக கேட்கிறான். அல்லேலூயா. நீ எல்லாம் ஒரு கடவுளா இருந்தா இதெல்லாம் பண்ணுடா, ஏன்னா என்னைய ரட்சி உன்னை ரட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏளனமாக பேசுகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அது ஏன் கடைசி நேரத்திலையும் பாருங்க, நிறைய பேர் அப்படிதான். இந்த எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் ஆண்டவர் திரும்பவும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர்கள் நெருக்கினாலும், அவர்கள் திரும்பவும் அந்த ஒரு ஏளனமாக கடவுளை நினைக்கிறதா. அல்ல, ஒரு தடவை ஒரு தாழ்மையோட ஒரு ஜெபம் செய்தால் அங்கே ஆண்டவர் அவர்களை மன்னிக்க, அவர்களை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நேற்று வெளிப்படுத்த தேசத்துல வாசிச்சு அது ஃபுல்லா மனசுல நின்றுட்டே இருக்கேன். என்ன தெரியுமாங்க, எல்லா சபைகளும் குறைகள் உள்ள சபை தான், 2 சபை தவிர. அந்த வெளிப்படுத்த தேசத்துல 2-3 அதிகாரத்தை பாத்தீங்க அப்படின்னா, அதுல எப்பவுமே ஆண்டவர் எப்படி ஆரம்பிப்பார்னா பாசிட்டிவா ஆரம்பிப்பார். அவங்க செஞ்ச நல்ல நன்மைகளை சொல்லுவாரு. நீங்க இவ்வளவு பாடுகள் பட்டு கொண்டு இருக்கிறீங்க, ஆனாலும் நீங்கள் உண்மையா இருக்கிறீங்க, விசுவாசத்தை காத்து கொண்டீங்க, அதற்கு நான் உங்களை பாராட்டுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாரு, உங்ககிட்ட ஒரு குறை உண்டு, நீங்க விக்கிரங்களுக்கு படைத்தவைகளே உண்ணுறீங்க அப்படின்னு. விக்கிரங்களுக்கு படைத்தவைன்னா அப்படின்னா சாப்பாடு மட்டும் இல்ல, அது இன்னொரு என்னன்னா, நம்ம கேட்கக்கூடிய மியூசிக்கை குறிக்குது, நம்ம கேட்கக்கூடிய கண்டென்ட்ஸை குறிக்குது. அல்ல, இந்த காலத்துல அதாவது இந்த விக்கிரங்களுக்கு பிசாசுகளுக்கும் அவர்கள் மியூசிக் அதுக்குன்னே டெடிகேட் பண்ணி அந்த மாதிரி மியூசிக்கை அவங்க வெளியிடுறாங்க. அதை மேக்சிமம் பாட்டுகள்ல அதான் வருது, அந்த மாதிரி மியூசிக் தான் வரும். அது நம்ம தவிர்க்க வேண்டும். அல்லேலூயா. அது மாதிரி படங்களா இருக்கலாம், இல்ல சொல்றேன் அவங்க அந்த மாதிரி பட்டவங்க பேசக்கூடிய டாக்ஸா இருக்கலாம். அல்லேலூயா. அதெல்லாம் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டது. அது இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாது. அல்லேலூயா. அதுகளை நாம் தவிர்க்க வேண்டும். வேத வசனத்தை மட்டுமே நம்ம பார்க்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. தேவையான கட்டுக்கதைகளுக்கு விலகி நாம் வேத வசனத்தை பார்க்க வேண்டும் என்று பவுல் சொல்லி தருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.